நான் உங்கள் விக்னேஷ். இப்போது நம்ம லாஸ்ட்டாக ஒரு சீரியஸ் மாதிரி போயிட்டுருக்கோம். அதாவது ஓஎஸ்ஐ லேயரை பற்றி ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு லேயர்லேயும் என்னென்ன ப்ரோட்டோக்கால் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக நம்ம ஓஎஸ்ஐ லேயர்ன்றது ஒரு வீடியோ எப்போது 3 இயர்ஸுக்கு முன்னாடியே போட்டுட்டோம். அப்புறம் ஏன் வந்து இந்த ஓஎஸ்ஐ லேயர்லேயே நான் இருக்கேன்னா, இப்போது ஒரு 60% ஆஃப் நெட்வொர்க்கிங்கே இந்த ஓஎஸ்ஐ லேயரில் தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் இது எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒன்று ஒன்றா நிறைய பேர் வந்து ஒரு சீக்வன்ஸாக சொன்னால் தான் புரியுதே. இப்போது நடுவில் ஒரு ப்ரோட்டோகால் சொன்னோன்னா அது எந்த லேயரில் வருது, என்ன பர்பஸுக்காக அந்த லேயரில் வருதுன்றது தெரிய மாட்டேங்குது. ஓவராலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக வந்து ஆர்ஐபி ப்ரோட்டோகாலா இது இந்த ஒர்க்கு பண்ணுதுன்னே தான் இந்த ஒர்க்கு பண்ணுது. ஐஜிஆர்பி ப்ரோட்டோகால்னால் இது இந்த ஒர்க்கு பண்ணுதுன்றதான் தெரியுதே தாண்டி இது எந்த லேயரில் வருது, ஓகேங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த லேயருக்கு வந்து இந்த லேயர் வந்து ஏன் இந்த லேயரில் வருது ன்றது தெரிஞ்சால் தான் அவங்க இன்டர்வியூவில் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். அதாவது எக்ஸாம்பிளாக சொன்ன போனால் வச்சுங்களேன், இப்போ நம்ம ஸ்கூலில் எல்கேஜியோ யூகேஜியோ ஜாயின் பண்ணக்குள்ளே நம்ம நேம் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம ஸ்பெல்லிங் சொல்லி கொடுப்பாங்கள்ல, விஐஜிஎன்இஎஸ்ஹெச் விக்னேஷ், இதுதான் உங்களுடைய நேம்னு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி தான் நம்ம வந்து ஆர்ஐபி ப்ரோட்டோகால், ஐஜிஆர்பி ப்ரோட்டோகால், அப்புறம் வந்து ஐஎஸ்ஐஎஸ் ப்ரோட்டோகாலாக இருந்தாலும் சரி, ஓஎஸ்பிஎஃபாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம அந்த மாதிரி ஒரு இதுவாக தான் தெரியுதே அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லிங்காக தான் நம்ம பார்க்குறோமே தாண்டி, அதனுடைய ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்றதோட ப்ரீஃப் வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இந்த 7 லேயர்ஸையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, அதில் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் கனெக்ட் ஆகுது. அப்போது அதில் வரக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் தான் வந்து, அதாவது லேயர் 3 நெட்வொர்க் லேயரில் வரக்கூடிய ப்ரோட்டோகால் தான் ஐஜிபியும் இஜிபியும். அப்போது அதில் ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன். ஐஜிபினா என்ன, ஆர்ஐபினா என்னன்ற ஒரு 2 ப்ரோட்டோகாலோடைய எக்ஸ்ப்ளனேஷனும் ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன். அதனுடைய வீடியோவோட லிங்க் நான் இதில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து ஓஎஸ்பிஎஃப், ஐஎஸ்ஐஎஸ், அப்புறம் ஐஜிஆர்பி, அப்புறம் இந்த நெட்வொர்க் லேயர்லே நம்ம சொல்லாமல் அதாவது வரக்கூடிய டிசிபி, யூடிபி, இது எல்லாமே வருதுல்ல, அதனுடைய வீடியோவும் அடுத்தடுத்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயரை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லேயர் போகணும், ஓகேங்களா? இதுக்கு தான் நான் இந்த வீடியோவே நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த வீடியோவை போடுறேன், ஓகேங்களா? அதனால் வந்து ப்ரீஃபாக படிக்கணும். அது அவங்கவுங்களோட விருப்பம். படிக்கிறதோடைய ப்ரொசீஜர் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று வச்சுருப்பாங்க. இப்படி படித்தா நல்லாயிருக்கும், ஈஸியாக எல்லாேருக்கும் புரியும். அவங்க வந்து எப்போது அந்த கொஷினை கேட்டாலுமே அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் நான் இந்த லேயர் பை லேயராக போயிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே கண்டினியூவாக அடுத்தடுத்த வீடியோவை போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.